Hello friends, welcome to Code Universe. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெனுஸை பற்றி பார்க்கலாம். மெனுனா என்ன, அதை நம்ம ஆப்பில் எப்படி மெனுவை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெனு அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸை ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு பேர் தான் மெனு. ஸோ அதை நம்ம மெனு வழியாக காமிச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலும், வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, இல்லை எனி அதர் மெசேஜிங் ஆப் ஆர் இமெயில் ஆப் எடுத்தாலும் சரி, உங்களோட டாப் ரைட் கார்னரில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆக்ஷனை நீங்கள் உங்கள் ஆப்பில் நீங்கள் தரணுன்னா அது மெனு வழியாக நீங்கள் தர முடியும். ஸோ இந்த சைட்டில் material.io, ஸோ இந்த சைட்டில் ஒரு மெனுவை நம்ம எப்படி ப்ராப்பராக டிசைன் பண்ணுன்ற இதை இங்கே கொடுத்துருப்பான். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெனு. ஸோ ஆண்ட்ராய்ட்லேயும் இப்படி தான் மெனு இருக்கும். அண்ட் இதோட யூசேஜ் போட்டிருப்பான், எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மெனுஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனுஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பில் மெனு எப்படி க்ரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி. இதுதான் ஒரு ஸ்க்ரீன்னு சொல்லுவோம், அல்லது இது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்க்ரீனில் இருக்கிற டாப்பை ஆப் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் பாரில் தான் உங்களுக்கு டைட்டில் அண்ட் மெனுஸ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் மெனு செக்ஷன், ஆப்ஷன்ஸ் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்க்ரீனுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஷன்ஸ் மெனுவை இந்த டாப் ரைட்டை நம்ம காமிக்க முடியும். ஸோ இப்போ தெரியும் இதில் 1 அண்ட் மோர் தென் 1 மெனு ஐட்டம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெனு ஐட்டம் விசிபிள் வெளியிலேயே இருக்குது, விசிபிளாக. மற்ற மெனு ஐட்டம்லாம் இந்த 3 டாட்ஸ் உள்ள ஹிடனாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெனு ஐட்டம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். சர்ச் அப்படின்ற ஒரு மெனு ஐட்டம், ஓகே, அது கூட மற்ற மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. பட் சர்ச் மெனு ஐட்டம் தான் ஆப் பாரில் அப்ரேட்டாக தெரியுது, விசிபிளாக தெரியுது. மற்ற மெனு ஐட்டம்லாம் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ மெனு ஐட்டம் 2 ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட் விசிபிளாக தெரிகிறது, இன்னொரு ஸ்டேட் கொலாப் ஸ்டேட்ல மாதிரி இருக்கிறது, ஓகேவா, ஹிடனாக இருக்கிறது, இந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஆக்டிவிட்டியில் எப்படி, ஒரு ஸ்க்ரீனில் எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு டெமோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு புது ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு எம்டி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், அதாவது எம்டி ஆக்டிவிட்டி ப்ராஜெக்ட். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இது நான் உங்களுக்காக ரன் பண்ணுறேன். அதாவது இது இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மெனுவை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கிறதுன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுல, இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு ஹலோ வேர்ல்ட் இருக்குது. ஆக்டிவிட்டி டாப்பில் ஆப்போட டைட்டில் இருக்குது. ஸோ இதுதான், இந்த ப்ளூ கலர் தான் ஆப் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் பாரில் தான் நம்மளால் மெனுவை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் மெனு இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிளை அங்கே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஓகேவா. இதே எக்ஸாம்பிளில் நம்ம அங்கே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் வியூக்கு மாற்றிக்கிறேன், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மெனுவை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெனுவை க்ரியேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் மெனுவை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டியில், ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம மெனுவை அட்டாச் பண்ண முடியும். ஸோ மெனுவை எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆப்குள்ளே சோர்ஸ்குள்ளே மெயின் அண்ட் மெயின்குள்ளே ரெஸ் அப்படின்ற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏற்கனவே மெனு அப்படின்ற ஒரு டைரக்டரி இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மெனுன்ற பேரில் ஒரு எந்த டைரக்டரியுமே இல்லை, கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டைரக்டரின்னு கொடுக்குறேன்.
ஸோ இதில் வந்து மெனு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும் ஸ்மால் கேஸில். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெனு ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மெனுவை தான் நீங்கள் வந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு சம்மந்தமாக ஒரு நேம் வச்சுக்கோங்க, லைக் main_menu. ஏன்னா இதை நான் மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து அட்டாச் பண்ண போகிறதுனால main_menuன்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் என்டர் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ப்ரிவ்யூ, அந்த ஃபைலோட ப்ரிவ்யூ. ஒன்றும் இல்லை, அந்த ஆக்டிவிட்டி இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மோடை மாற்றிக்கலாம், ஸ்ப்ளிட் மோட் ஆர் கோட் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ கோட் மோடுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் ஆஃப் லைன்ஸ் வந்து ஏற்கனவே ஆட் ஆகிருக்கு. இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ மெனு ஃபைலுக்கு வந்து இதுதான் ஃபார்மேட், ஓகேவா. ப்ரைமரி டேக் இருக்குல்ல, ரூட் டேக் வந்து மெனுவாக தான் இருக்கும். ஸோ மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மெனு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அது வந்து எந்த பிரேக்கில் ஆரம்பிக்குதுன்னா லெஸ் தென், ஓகேவா, ஆரோ ப்ராக்கெட்டில் தான் வந்து மெனு டேக் வந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த ஒன்ஸ் நீங்கள் மெனு டேக் ஆரம்பித்ததுக்கப்புறம் மெனு டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மெனு வந்து எம்டியாக இருக்குது. மெனு க்ரியேட் பண்ணிட்டோம், பட் இந்த மெனுவில் வந்து எந்த ஐட்டமும் கிடையாது. இப்போ மெனு ஐட்டம்னா என்னென்னா, இந்த சர்ச் வந்து ஒரு மெனு ஐட்டம், இந்த ரெஃப்ரெஷ் வந்து ஒரு மெனு ஐட்டம், இந்த செட்டிங்ஸ் வந்து ஒரு மெனு ஐட்டம். இது அஸ் அ ஹோல் வந்து மெனுன்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் செக்ஷனை வந்து மெனு ஐட்டம் அப்படின்னு நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மெனு இருக்குது, பட் மெனு ஐட்டம் எதுவுமே இல்லை. ஸோ மெனுக்குள்ளே ஒரு மெனு ஐட்டம் வந்து மெனுன்ற டேக்கில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஐட்டம் டேக்கில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மெனுக்குள்ளே வந்து மெனு ஐட்டமை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, ஐட்டம் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐட்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஐட்டமுக்கு வந்து 4 ஆட்ரிபியூட் இருக்குது, ஓகேவா. 4 ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் மேண்டேட்ரி ஆட்ரிபியூட் வந்து டைட்டில். ஸோ டைட்டில் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். டைட்டில்னால் என்னென்னா, இந்த மெனுவுக்கு ஒரு நேம் வைக்கிறது தான் வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நான் சொன்னேன்னா மெனு ஐட்டம் வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கும்ட்டு. அதாவது ஐகான் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ வந்து அந்த மெனு ஐட்டம் வந்து ஐகானை வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஹிடன் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ வந்து அந்த மெனு ஐட்டத்துக்கு ஐகான் இருந்தாலும் அந்த மெனு ஐட்டம் வந்து டைட்டில் வச்சு தான் வந்து இங்கே வந்து ரெஃபர் ஆகும். ஸோ இதை நான் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி கொடுத்துக்கோங்க. ஐடி வந்து ஒரு நேம் மாதிரி, அதாவது இந்த மெனுவை வந்து மற்ற மெனுக்கிட்டேருந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்காக ஐடி தேவை, ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து யூசர் எந்த மெனு கிளிக் பண்ணுறான்னு நமக்கு தெரியும். ஸோ ஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் அப்படின்னு கொடுக்கலாம், ஓகே. இது வந்து உங்கள் விருப்பத்துக்கு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், ஓகேவா. நீங்கள் கோடுக்குள்ளே வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ச் ஐடி. நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில். ஸோ டைட்டில் தான் வந்து நம்ம இங்கே கொடுக்குற டைட்டில் தான் வந்து அங்கே மெனுவில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து சர்ச்சுக்கு வந்து நான் சர்ச்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐகான் தரும். ஐகான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஐகானில் ரெப்ரசென்ட் ஆகிருக்குல்ல. ஸோ ஐகான்ற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே அந்த மெனு வந்து அப்ரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஐகான் வச்சு தான் அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒரு ஐகானை எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ரெஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ட்ராயபிள் டேரக்டரி இருக்கும். அந்த ட்ராயபிள் டேரக்டரியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூக்குள்ளே வந்து வெக்டர் அசெட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அசெட் டைப் கிளிப்பார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. அப்புறம் வந்து அந்த கிளிப்பார்ட் இதில் வந்து கிளிப்பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஒரு ப்ரீ பாப்புலேட்டட் ஐகான்ஸ் வந்து வச்சுருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த வித இது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சர்ச் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா அப்புறம் ஒரு சர்ச் ஐகான் வந்து வைக்கணும், கரெக்டாக. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா கலர் நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த கலர் செக்ஷனில். அப்புறம் வந்து அதுக்கு ஒரு அப்ரோப்ரியேட் நேம் வைங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண ஐகான் வந்து இந்த ட்ராயபிள் டைரக்டரிக்குள்ளே இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து
ஐகான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐகான் வரும், அதை அப்படியே என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ட்ராயபிள் ஐசி சர்ச் உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஆகிடும். அப்படி ப்ராம்ப்ட் ஆகலைன்னா @ வச்சுட்டு ட்ராயபிள் அப்படின்னு நீங்கள் அடிக்கிறப்பே வந்து நீங்கள் ட்ராயபிள்குள்ளே இருக்கிற எல்லா ஐக்கனும் இங்கே ப்ராம்ப்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ண சர்ச் ஐக்கனை வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ட்ரு கொடுத்த உடனே வந்து ஐட்டம் டேக்கிங் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமா, பட் இங்கே க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே எரர் அடிக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்லாஷ் நீங்கள் கொடுத்தாலே வந்து அது ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதாவது ரன் பண்ணால் எப்படி தெரியுமோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி வந்து ப்ளைனாக இருந்துச்சு, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மெனு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கரெக்டாக அது வந்து ஒரு மெனு ஐட்டம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம். அந்த மெனு ஐட்டமோட பேர் வந்து சர்ச். பட் இங்கே நினைக்கலாம், இங்கே மெனு ஐட்டம் வந்து டாப்பில் இருக்கே, பட் ஏன் வந்து இது ஹிடன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மெனு ஐட்டம் வந்து அப்ரைட்டாக இந்த ஆப் பாரில் வந்து விசிபிளாக வைக்கணுமா, அதாவது ஆப் பார்னால் இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு சின்ன செக்மெண்ட்டு தான் ஆப் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் பார்லேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன ஆட்ரிபியூட்னா ஷோ ஆஸ் ஆக்ஷன். இதில் வந்து 4 வேல்யூ இருக்குது, 5 வேல்யூ இருக்குது. இதில் வந்து 5 வேல்யூ இருக்குது. நெவர், இஃப் ரூம், ஆல்வேஸ், கொலாப், ஆக்ஷன் வியூ வித் டெக்ஸ்ட். ஸோ ஆப் பாரில் உங்களுக்கு எப்பயுமே தெரியணும்னா ஆல்வேஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் இங்கே ஆல்வேஸ் கொடுத்தோன்னே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த யூஐ மாறும். கவனிங்க, இப்போ மாறுதா? அதே மாதிரி எனக்கு வந்து ஆப் பாரில் தெரியவே கூடாது, கொலாப் ஸ்டேட்டில் இருக்குன்னா நெவர் கொடுத்தா கொலாப் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? இஃப் ரூம் அப்படின்னு இன்னொரு வேல்யூ இருக்குது. இஃப் ரூம் அப்படின்னா இந்த மெனு இந்த ஆப் பாரில் ஓகேவா டைட்டில் போக மிச்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மெனு ஐட்டம் வந்து ஆப் பாரில் விசிபிளாக தெரியும். அப்படி இல்லை மெனுலேயே வந்து இந்த ஆக்டிவிட்டியில் இந்த ஆப் பார்லேயே வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெனு ஐட்டம் வந்து ஹிடன் ஸ்டேட்டுக்கு போயிடும், கொலாப் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அதான் வந்து இஃப் ரூம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மெனு ஐட்டம்ஸ் வந்து இப்போதைக்கு ஆல்வேஸ்னு கொடுத்துருவோம், ஏன்னா நம்ம வந்து இதை ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதை நான் ரன் பண்ண உடனே எனக்கு ஆக்டிவிட்டியில் வந்து மெனு ஐட்டம் வந்துருமான்ட்டு. வராது. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ரிவியூவில் மட்டும்தான் இந்த மெனு இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் இந்த மெனு ஃபைலில் தான் நம்ம இங்கே ப்ரிவியூ பார்க்குறோம். ஆக்டிவிட்டி வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கல. ஏன்னா மெனு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டியை நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம இன்னும் அட்டாச் பண்ணாமல் இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணுறது நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஐட்டம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் ஐட்டத்தோட ஐக்கானை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஒரு ஐக்கானை வந்து பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் வந்துருச்சு. ஓகே கொடுக்குறேன், ஒரு நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஐட்டம் கொடுக்குறதுக்கு சேம் ஐட்டம் டேக் யூஸ் பண்ணுறேன். ஐடி கொடுக்குறேன். இப்போ வந்து ஐடி வந்து ரெஃப்ரெஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ஆர் சிங்க் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ டைட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து அங்கே யூசருக்கு விசிபிளாக இருக்கும். ஐடி வந்து யூசருக்கு விசிபிளாக இருக்காது, அது வந்து உங்கள் கோடிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐகான். ஸோ இங்கே நிறைய ப்ராம்ப்ட் ஆகுது, அதனால் வந்து அட்சிபிள் போட்டு ட்ராயபிள் சர்ச் பண்ணுறேன். அதில் வந்து ரெஃப்ரெஷ்னு இருக்குது, என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோஸ் ஆக்ஷனில் வந்து நெவர்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் வந்து எனக்கு தெரியவே வேணாம் விசிபிளாக, அதாவது ஆப் பாரில் அப்ரைட்டாக எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அதனால் நெவர்னு கொடுக்குறேன். அப்புறம் இதை மறக்காமல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது நம்ம ஆக்டிவிட்டியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டியில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த onCreate ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேவா வெளியில் onCreateOptionsMenu அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து மெனு இன்ஃப்ளேட்டர் வச்சு இந்த மெனுவை வந்து இன்ஃப்ளேட் பண்ணணும். இன்ஃப்ளேட்ன்றது என்னென்னா அந்த ஆக்டிவிட்டியில் இந்த மெனுவை அட்டாச் பண்ணுறதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் மெனு இன்ஃப்ளேட்டரை எப்படி எடுக்கிறதுனா, கெட்
மெனு இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு மெனு இன்ஃப்ளேட்டர் தரும். ஓகேவா? இந்த மெனு இன்ஃப்ளேட்டரை வச்சு அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்ஃப்ளேட் அப்படின்ட்டு. அந்த இன்ஃப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் 2 பேராமீட்டர் தரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண மெனு ஐட்டம். அது என்னன்னா r.menu.main menu. ஏன் நான் இப்படி ரெஃபர் பண்ணுறேன்னா, ஆண்ட்ராய்டில் நீங்கள் எந்த ஃபைல் ரெஃபர் பண்ணாலும் டேரெக்டாக நேம் ரெஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆர் வந்து ரூட், இந்த மெயின் மெனு வந்து மெனுன்ற டேரக்டரிக்குள்ளே இருக்குது. அதனால் r.menu. அப்புறம் மெயின் மெனு. அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து மெனு. இந்த மெனு எதுக்குன்னா ஆக்டிவிட்டியோட மெனுவில் இந்த மெனுவை வந்து அட்டாச் பண்ணிடும். ஸோ இந்த மெனு வந்து நீங்கள் இந்த மெனு யூஸ் பண்ணிக்கலாம். onCreateOptionsMenuலேயே அந்த பேராமீட்டர்லேயே அந்த மெனு இருக்கும். ஸோ அந்த மெனு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டாலே வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியில் இந்த மெனு வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சர்ச் வந்து விசிபிளாக தெரியுது. ஏன்னா இதுக்கு வந்து ஷோஸ் ஆக்ஷன் அப்படின்ற பேராமீட்டர் ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் மெனு ஐட்டம் வந்து கொலாப் ஷீட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, சிங்க் அப்படின்றது. ஸோ இது வந்து நெவர்ன்னு இருக்கிறதுனால எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ஹிடனாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் மெனுவை வந்து ஆக்டிவிட்டிலையோ ஸ்க்ரீன்லேயோ வந்து அட்டாச் பண்ணுறது அதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோட் யூனிவர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.